வட மாநில நபர் உயிரிழந்த சம்பவத்தில் உதவி ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. கடந்த 20ஆம் தேதி திருட்டு வழக்கு ஒன்றுல சந்தேகத்தின் அடிப்படையாக வைத்து வேளச்சேரி காவல் நிலையத்துல விசாரணைக்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ராஜா நிஷந்த் என்பவர் வேளச்சேரி காவல் நிலையத்துல அழைத்து வந்து அவரிடம் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ராஜா நிஷந்த் என்பவர் எச்சில் துப்ப போவதாக கூறி அங்கிருந்து கூறியுள்ளார். உடனே காவல்துறையினர் அவரை அனுமதித்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென காவல் நிலையத்தோட 3வது மாடியில் இருந்து திடீரென அந்த நபர் கீழே குதித்திருக்கிறார். இதுல படுகாயம் அடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட நிலையில ராஜா என்பவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று மாலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வேளச்சேரி காவல் நிலைய குற்றப்பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் ஜம்புலிங்கம் மற்றும் குற்றப்பிரிவு காவலரான ஜெகதீசன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்து உயர் அதிகாரிகள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளனர். குறிப்பாக அஜாக்கிரதையாக செயல்பட்ட காரணத்திற்காக அவர்கள் இது போன்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக உயர் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவருக்கு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அவரது உறவினர்களும் ஒப்படைக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. காவல் நிலையத்துல அவர் குதித்து உயிரிழந்திருப்பதால தற்போது இந்த வழக்கு விசாரணை மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 14வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நடுவர் பார்த்திபன் என்பவர் தான் நேரில் ஆஜராகி அவர் இது போன்று அவரது உடலை ஆய்வு செய்ய உள்ளார். அதன் பின்பாக அது மட்டுமின்றி காவல் நிலையத்திற்கும் சென்று அவர் இது போன்று விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.